விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு தொடங்கியது. 276 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு தற்போது 7 மணி அளவில் தொடங்கியுள்ளது. முன்னதாக திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவான நிலையில் தற்போது விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. பிரதான கட்சிகளின் வேட்பாளர்களாக திமுக, பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் வாக்குப்பதிவு 7 மணி அளவில் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணாநிதி நம்மோடு இணைந்திருக்கிறார். குணாநிதி, தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. காலையில் வாக்கு செலுத்த வந்திருக்கும் மக்களின் கூட்டம் எப்படி இருக்கிறது? அங்கிருக்கக்கூடிய விவரங்கள். அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தற்போது சரியாக வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய பனையபுரம் அடுத்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் வரிசையில் நின்று காலையிலேயே ஆர்வமாக வாக்களிப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 2,37,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க. அவர்கள் வாக்களிக்க வசதியாக 276 வாக்குச்சாவடி மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பாக வாக்களிப்பதற்காக 2,600க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நம்ம நேரலை காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பொதுமக்கள் ஆர்வமாக தொடர்ந்து வாக்களிப்பது நம்மளால் பார்க்க முடிந்தது. அதாவது வாக்களிப்பதற்கு வசதியாக, அதாவது முதியோர்கள் யாரேனும் வந்தால் அவர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா தற்போது வாக்காளர்கள் நேரடியாக இங்கே வாக்களித்திருப்பது நம்ம நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கிறது. இன்று பதிவாகும் வாக்குகள் வருகின்ற 13ஆம் தேதி எண்ணப்பட இருக்கிறது. தகவல்களை தொடர்ந்து பேசுவோம் குணாநிதி. விக்கிரவாண்டியில் மற்றொரு வாக்குப்பதிவு மையத்திலிருந்து செய்தியாளர் கோகுல் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசுவோம் கோகுல், அந்த வாக்குப்பதிவு மையத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய இந்த அன்னியூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில தற்பொழுது வாக்குச்சாவடி மையத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வரிசையில் நின்று குடும்பத்தோடு தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடி மையத்திற்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் தற்பொழுது திமுகவுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா தன்னுடைய வாக்குகளை செலுத்துவதற்காக தற்பொழுது வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருக்கார். ஏறக்குறைய 276 வாக்குச்சாவடி மையங்கள்ல விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக ஏற்கனவே வாக்குச்சாவடி மையத்தில் தேர்தல் முகவர் முன்னிலையில் ஏற்கனவே மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் தற்பொழுது வாக்குப்பதிவும் தொடங்கியிருக்கிறது. ஏறக்குறைய 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. துணை ராணுவப் படையுடைய பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய இந்த அன்னியூர் வாக்குச்சாவடி மையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஏறக்குறைய 3 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. 42 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடிகள் எல்லாம் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம ஒளிப்பதிவாளர் காமிக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். திமுகவுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா தன்னுடைய சொந்த கிராமமான அன்னியூரில் இருக்கக்கூடிய அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதல் வாக்காக தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக இந்த வாக்குச்சாவடி மையத்தில் தன்னுடைய வாக்கை முதல் வாக்காக செலுத்தி வருகிறார். அவரோடு அவருடைய மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினரும் வாக்கு செலுத்துவதற்காக வரிசையில் இருக்கிறார்கள். தன்னுடைய வாக்கை முதல் வாக்காக செலுத்தியிருக்கிறார். ஏறக்குறைய 2,37,000 வாக்குகள் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய நிலையில் காலையில் 7 மணிக்கு சரியாக இந்த வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சி திமுக வேட்பாளர் அந்த வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிப்பதற்கு வந்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சியில் தான் பார்க்கிறோம். தொடர்ந்து பொதுமக்கள் காலையிலே ஆர்வத்தோடு வாக்களிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். கிராமமாக இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் காவல்துறையுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாக்குச்சாவடி மையத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாக்காளர்கள் செல்போன் உள்ளே கொண்டு
செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. வாக்காளர்களுக்கு ஏதாவது செல்போன் கொண்டு வந்தால் காவல்துறையினர் வெளியிலேயே அதை சோதனை செய்து செல்போனை வாங்கி வைத்துக் கொண்டு வாக்களித்த பின்பு செல்போனை அளிக்கிறார்கள். அதே போல 200 மீட்டருக்கு வெளியே தான் மற்ற நபர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். தேர்தல் வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளருடைய முகவர்களை தவிர மற்ற நபர்கள் யாரும் கட்சி 200 மீட்டருக்கு அப்பால் தான் கட்சியுடைய நிர்வாகிகள் அனுமதிக்கப்படுறாங்க. அதற்கான கண்காணிப்பெல்லாம் தொடர்ந்து காவல்துறை அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கண்காணிப்பில் ஈடுபட்டு வர்றாங்க. தற்பொழுது அன்னியூர் சிவா தன்னுடைய வாக்கை பதிவு செய்கிறார். திமுகவுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அன்னியூர் சிவா தன்னுடைய வாக்கை பதிவு செய்கிறார். மொத்தம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இதில் 3 பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்கள் ஒரு மும்முனை போட்டியாக விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் போட்டி அமைந்திருக்கிறது. திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவாவும், பாமக வேட்பாளராக சி அன்புமணியும், நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக மருத்துவர் அபிநயா என 3 மும்முனை போட்டி நிலவுகிறது. தற்பொழுது அன்னியூர் சிவா தன்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறார். முதல் வாக்காக, அதாவது அவருடைய சொந்த கிராமமான அன்னியூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் முதல் வரிசையில் நின்று தன்னுடைய வாக்கை முதல் வாக்காக பதிவு செய்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தினரும் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இதே போன்று விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 276 வாக்குச்சாவடி மையங்களையும் வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. அமைதியான முறையில் காலை முதலே வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. காவல்துறை ஏறக்குறைய 3000க்கும் மேற்பட்ட போலீசார் விக்கிரவாண்டி வாக்குச்சாவடி மையத்தில் மட்டும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. தொடர்ந்து அன்னியூர் சிவா செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இன்னும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வாக்குச்சாவடி மையத்தில் வரக்கூடிய நபர்கள் செல்போன் உள்ளிட்டவை உள்ளே கொண்டு செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. கட்சியுடைய நிர்வாகிகள் இங்கு வாக்கு சேகரிப்பதற்கோ உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. 200 மீட்டருக்கு அப்பால் தான் கட்சியுடைய நிர்வாகிகள் அங்கிருந்து அதாவது வாக்காளர்களுடைய எண்களை சரிபார்ப்பது உள்ளிட்ட அதற்கான சில பூத் ஏஜென்ட்கள் வெளியில் இருக்கிறார்கள். கட்சியுடைய பிரமுகர்கள் வெளியில் இருக்கிறார்கள். அவர்கள் 200 மீட்டருக்கு அப்பால் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அன்னியூர் சிவா செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். வாக்களித்த பின்பு செய்தியாளர்கள் சந்திக்க இருக்கிறார். அதே போல பாமக வேட்பாளர் சி அன்புமணி பனையபுரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் அவர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்ய இருக்கிறார். வாக்களித்த பின்பு அன்னியூர் சிவா செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இறக்கி பிடிங்க. யார் மைக்கா இறக்கி முகம் விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளன் என்ற முறையில் நான் வாக்களித்துள்ளேன். விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் அனைவரும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சரின் சாதனையின் அடிப்படையில் நான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருப்பதாகவும் தான் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கையையும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தொடர்ந்து வாக்குச்சாவடி மையத்திலேயும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர்களும் நீண்ட வரிசையில் செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோகுல், குறிப்பாக இந்த வாக்குப்பதிவு மையத்தில் என்னென்ன வசதிகள் வரக்கூடிய மக்களுக்காக செய்யப்பட்டிருக்கு? கட்டுப்பாடுகளாக செல்போன் அனுமதி இல்லை என்ற போது வசதிகளாக என்னென்னலாம் செய்யப்பட்டிருக்கு, அது குறித்த விவரங்கள்.
நிச்சயமா வாக்காளர்கள் எந்தவித ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் அமைதியான முறையில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வாக்காளர்கள் காத்திருப்பது, அதாவது சிறிது நேரத்தில் வெயில் அதிகரிக்க தொடங்க இருப்பதால் வெயில் காலத்தில் காத்திருப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வாக்காளர்களுக்கான தேவையான தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் வாக்குச்சாவடி மையத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து கேட்கலாம் மேடம். இப்ப ஓட்டு போட்டிருக்கீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு மேடம்? நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேட்பாளருடைய மனைவி நம்மிடம் இருக்கார். மேடம், இப்போ உங்களுடைய ஜனநாயக அகாடமி ஆற்றிருக்கீங்க, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? என்ன மாதிரியான ஒரு இது? வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுடைய மனைவி அவருடைய குடும்பத்தோடு தற்போது வாக்களித்து அவரும் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக வாக்காளர்கள் இந்த அன்னியூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாக்களிப்பதற்காக காலையிலிருந்து ஆர்வத்தோடு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோகுல், தற்போது வாக்குப்பதிவு மையத்துல பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது என்னென்னலாம் செய்யப்பட்டிருக்கு? இங்கேயும் மொத்தமா விக்கிரவாண்டியில் தொகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்கள். மொத்தம் 276 வாக்குச்சாவடி மையங்கள்ல விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதுல ஏற்கனவே காவல்துறையினர் 3 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறிந்திருக்கிறார்கள். அந்த 3 வாக்குச்சாவடிகள்ல பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக அந்த 3 வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதே போல 42 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த 42 வாக்குச்சாவடிகளையும் துணை ராணுவ படை உள்ளிட்ட கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 3000 போலீசார் இந்த வாக்குச்சாவடி மையங்கள்ல மட்டும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு மாவட்ட எஸ்பி தலைமையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது போன்ற மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு ஏற்பாடுகளும் அதே போல கேமராக்கள் கொண்டு அதை கண்காணிக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் காவல்துறை மேற்கொண்டிருக்காங்க. அதிரடிப்படை உள்ளிட்ட ஏற்கனவே துணை ராணுவ படை உள்ளிட்டவை எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக அந்த இது போன்ற பதற்றமான வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய இடங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் எந்தவித ஒரு அச்ச உணர்வும் இல்லாமல் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பலத்த பாதுகாப்போட நடக்குது அப்படின்ற பட்சத்துல யாரெல்லாம் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் இருக்கிறார்கள்? களத்தில் மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள் இருக்கிறார்கள்? அது குறித்த விவரங்கள். மொத்தம் 29 வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஏறக்குறைய 3 மும்முனை போட்டி என்று நிலவுகிறது. திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவாவும், பாமக வேட்பாளராக சி அன்புமணியும், நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக டாக்டர் அபிநயாவும் போட்டியிடுகிறார்கள். மொத்தம் சுயேட்சைகள் உட்பட 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். பிரதான கட்சிகளுக்கு இடையே தான் இந்த போட்டி நிலவுகிறது. வேட்பாளர்கள் தொடர்ந்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் இந்த வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நாளை 13ஆம் தேதி அந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து இன்னைக்கு போய் கேட்கலாமா? சொல்லுங்க, வாங்க. தொடர்ந்து திமுக வேட்பாளர் வாக்களித்த பின்பு செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய அதற்காக காத்திருக்கிறோம். தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறை தரப்புல செஞ்சிருக்காங்க. சார், இப்போ ஜனநாயக கடமை ஆற்றிருக்கீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் என்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிவிட்டேன். விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்கள் அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். மாண்புமிகு முதல்வரின் சாதனைகள் என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யும். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். பொதுமக்கள் எவ்வளவு ஆர்வமா வாக்களிக்கிறாங்க? காலையில முதல் உங்களுடைய வாக்கு பதிவு பண்ணிருக்கீங்க. மற்ற வாக்குச்சாவடி மையத்தில் பொதுமக்கள் எப்படி ஆர்வமா வாக்களிக்கிறாங்க? எல்லாரும் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் வாக்குப்பதிவுகள் இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது. வேகமாக வாக்குப்பதிவுகள் வெயிலுக்கு முன்னாடி மிக வாக்கு சதவீதம் உயரும். நன்றி. ஏறக்குறைய 2,37,000 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில தற்பொழுது காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களையும் காலை முதலே பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக, இடைத்தேர்தலாக இருந்தாலும் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக ஆர்வமாக வரக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரில் பார்க்க முடிகிறது. ஜெனிஃபர், களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி கோகுல். தொடர்ந்து நம்மளுடைய செய்தியாளர் குணாநிதி
மற்றொரு வாக்குப்பதிவு மையத்திலிருந்து கள தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவரிடம் பேசுவோம். குணாநிதி, தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையம் என்ன? அங்கு இருக்கக்கூடிய மக்களின் வரவு எப்படி இருக்கிறது? வணக்கம். அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சரியாக 7 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தொகுதிக்குட்பட்ட 276 வாக்குச்சாவடி மையங்களில் தற்போது வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றிருக்கிறது. பொதுமக்கள் தொடர்ந்து வரிசையில் நின்று ஆர்வமாக வாக்களித்து வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 276 வாக்குச்சாவடி மையங்களும் முழுமையாக கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 41 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என்றும் 3 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதட்டமானவை என கண்டறியப்பட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கு கூடுதல் பாதுகாப்பு என்பது போடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 54 நுண் பார்வையாளர்கள் அந்த 45 தொகுதிகள் அந்த 45 வாக்குச்சாவடி மையங்களுக்கு மட்டுமே அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடி மையங்களுக்கு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு உரிய ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதியோர்கள் யாரேனும் வரும் பட்சத்தில் அவர்களை அழைத்துச் செல்வதற்கான வசதிகளும் என்பது இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வாக்குச்சாவடிகளுக்கு வரக்கூடிய வாக்காளர்கள் கையில் தொலைபேசி எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. அவர்களிடம் என்பது தொலைபேசி வாக்குச்சாவடி மையங்களுக்கு வெளியிலேயே காவலர்கள் வாங்கி வச்சுக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியிருந்தாலும் கூட தொடர்ந்து மக்கள் ஆர்வமாக வரிசையிலே நின்று தொடர்ந்து வாக்களிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,37,000 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்கள் வாக்களிக்க வசதியாகவும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 276 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணிக்காக கிட்டத்தட்ட 2,800 காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 220 மத்திய படை இறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மத்திய படைகள் பார்த்தீங்கன்னாக்கா பதட்டமான வாக்குச்சாவடிகளில் அதிக அளவில் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து என்பது இந்த தேர்தல் என்பது கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனைத்து வாக்குச்சாவடி மையங்களும் கண்காணிப்பு கேமராக்கள் என்பது பொருத்தப்பட்டு தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து காலையிலே பார்த்தீங்கன்னா பெண்கள் முதியவர்கள் என தொடர்ந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு தொடர்ந்து வரிசையில் நின்று வாக்களித்து வருவது நம்மால் பார்க்க முடிகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. களத்திலிருந்து பல தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி குணாநிதி.